ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். இன்றைக்கி சனிக்கிழமை. ஸோ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எதிர்க்க நின்றுட்டுருக்காரே நம்ம ஆஞ்சநேயரை பற்றி தான். அதாவது என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் அவர் பிரம்மச்சாரி கடவுள். அப்புறம் ராமசீதையை சேர்த்து வச்சார். இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தால், கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லை, குழந்தைகளை காப்பாற்றுறதுலேருந்து எல்லா விஷயமும் அவர் மாதிரி செஞ்சுக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிறது, வண்டியில் விபத்து நடக்கிறது, மற்றவங்க யாராவது நம்மளுக்கு மந்திரமாயம் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதிலேருந்து நம்மளை காப்பாற்றுறது, எல்லா விஷயமும் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக செய்வார். அவருடைய அவர் பிறந்த இடம் எதுன்னு பார்த்தா, நம்ம எல்லாருமே அதிகமாக போகிற ஒரே ஒரு இடம் திருப்பதியில் அஞ்சனாத்ரின்ற இடம். அங்கே தான் அவங்களுக்கு மகனாக பிறந்தார் அவர். நம்ம திருப்பதியில் மலைக்கு மேலே அஞ்சனாத்ரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, கபில தீர்த்தம் அந்த சைடில் ஜபாலி தீர்த்தம் அந்த சைடில் இருக்குது அவருடைய பிறந்த இடம். கண்டிப்பாக திருப்பதிக்கு போகிறவங்க கண்டிப்பாக போய் அனுமன் பிறந்த இடத்த போய் பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, கணவன் மனைவி விஷயத்தில் மூணாவது மனுஷங்க தலையிடுறாங்க அப்படின்னும்போது, அதாவது வேறு பெண்களால் கணவரை பிரியறதோ இல்லை மனைவி வேறு ஆண்கள் கூட சேர்றதுனால பிரியறதுன்றதுக்கு நான் நம்ம சேனல்லேயே நான் ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள் அதிகமாக இருக்குது, யாராவது செய்வனை பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அனுமன் கோவிலில் போயிட்டு அங்கே அவர் காலடியால் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு அதை கொண்டு நீங்கள் உங்கள் நிலவாசலில் கட்டினாலோ இல்லை அதை விற்கும்போதே வேண்டிட்டு, இது நாங்கள் எங்கள் குடும்பமே இதை நாங்கள் சாப்பிட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதை கொண்டு வீட்டில் எல்லோரும் ஜூஸ் போட்டு சுகர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து எல்லோரும் பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் குடித்தாலோ, கெட்டவங்களால் நடக்கிற எந்த சதியும் முறியடிக்கப்படும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கூடவே நான் போன வாரம் பட்டாபிராமில் அனுமன் கோவில் ஒன்று இருக்குது, ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். அங்கே நாங்கள் போயிட்டு வந்த வீடியோ போன வாரம் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ கூட சேர்த்து நான் அதை நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ஆவடி வந்தீங்கன்னா, ஆவடியிலேருந்து பட்டாபிராம் போய் அந்த அனுமனை போய் பாருங்கள். நான் இதில் அதை ஜாயின் பண்ணி வைக்கிறேன். ஆஞ்சநேயராச்சு, பிரம்மச்சாரி கடவுளாச்சு, நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் தெரியும். ஓகே, நன்றி. சனிக்கிழமை, அதனால் விசேஷமாக இருக்கிற மழை வந்துடுச்சு. அப்படியே ஒரு பலம் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். பட்டாபிராமில் இருக்க இந்த கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் போயிட்டுருக்கோம் அது பக்கத்தில்.